பிரைஸ் தி லார்ட். நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரே சீராக இருப்பது இல்லை. நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா கடவுளை விட்டு ஒரு பிரிந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சமயங்கள் நாம் விழுந்து போகிறோம். அப்படி விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அனுதினமும் வேதத்தை தியானிக்கின்றேன். சர்ச்சில் என்ன வேலை இருந்தாலும், ஊழிய நிமித்தம் என்ன வேலை இருந்தாலும் நான் பண்ணுறேன். ஆனா நிறைய நேரத்துல தேவனை விட்டு ஒரு பிரிந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நம்முடைய மனதிலே தோணும். அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அதை சற்று நம்ம இந்த காணொளியில் காணலாம். உறவு முறை என்பது மனிதனுக்கு தவிர்க்க இயலாதுங்க. நாம மனிதனா இருக்கும்போது நம்ம பல விதமான உறவு முறையை வைத்திருப்போம். குடும்ப நிமித்தம், குடும்பத்தோடு உறவு முறை, நண்பர்களோடு ஒரு உறவு முறை, வேலை நிமித்தம், தேவையின் நிமித்தம், அப்புறம் ப்ரொஃபஷனல் உறவு முறை, அப்புறம் அக்கேஷனல் பேசிஸ். இப்போ ட்ரெயின்ல போறோம், அந்த அக்கேஷனை பார்த்துட்டு பேசுது ஹாய் ஹாய். இது பல உறவு முறை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வச்சு கொண்டிருக்கோம். ஏன்னா மனிதனும் உறவு முறையும் தவிர்க்க இயலாது, ஒன்றை ஒன்றும் பிரிக்க இயலாது. ஏன்னா ஆங்கிலத்துல உறவு முறைக்கு என்ன சொல்றாங்கன்னா, the way in which two things are connected, disconnected broken ஆயிட்டு வரும். எப்படி இரண்டு நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுதான் அந்த உறவு முறையை தீர்மானிக்கும். அதே போலதான் நாமும் தேவனும் எப்படி இணைப்பாக இருக்கிறோம், அதே பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் இருக்கும். உலகப்புறம் விஷயத்திலும் பாருங்களேன். நம்ம பகுதிக்கு புதிதாக ஒரு நபர் வருகிறார். அவர் மிகப்பெரிய விஐபியா இருக்கலாம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா, விராட் கோலி வரார், அதாவது ரோஹித் சர்மா வரார், அல்லது ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல எனக்கு மெஸ்ஸி வர நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம பக்கத்து வீட்டிலேயே குடியிருக்காரு. அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், எப்படியாவது அந்த ரோஹித் சர்மா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவு தியாகங்களை பண்ணுவோம். ஆமா, ரோஹித் சர்மா காலையிலே வாக்கிங் போறாரு 5 மணிக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி ரோஹித் சர்மா கூட இப்படியே வாக்கிங் போயிடும். அப்படி வாக்கிங் போகும்போதாவது அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்காதா? ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுப்போமா சோசியல் மீடியால? இன்னும் எவ்வளவு விஷயங்களை நம்ம முயற்சி போனோம். ஏன்? அவரோடு ஒரு உறவு முறையை நாம் வைத்துக் கொள்வதற்கு. ஆனா நம்ம தேவனோடு உறவு முறையை வைத்துக் கொள்வதற்கு, தேவனோடு உறவு முறையை பேணுவதற்கு நாம என்ன பண்றோம்? ஒரு ரோஹித் சர்மாவை மீட் பண்ணோம்னா அவர் 5 மணிக்கு வாக்கிங் போறான்னா என்னால 4 மணிக்கு எந்திக்க முடியுது. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை படைத்த தேவனோடு உறவு முறையை நாம் மேற்கொள்வதற்கு, அதை பேணுவதற்கு என்னால 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண முடியுதாங்க? இல்லையா? ஆனா நான் வசனத்தை என்ன கேட்கிறேன், தாவீதை போல நான் உங்களை எப்பொழுதும் தேடணும், என் கண் முன்னே உங்களை நிறுத்தி இருக்கிறேன். வசனத்துல நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுதாங்க நம்ம உறவு முறைக்கு முறிவதற்கு முதல் அடிப்படை காரணம். இது யாரோட வாழ்க்கையிலிருந்து காணலாம்னா, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஒரு இளைஞன், அதாவது ரிச் ரூலர். இந்த ரிச் ரூலரை பாருங்க, இவன் கம்ஃபர்டபுள் லைஃப். உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அவன் ஒரு he was leading a successful life. அவனோட சொசைட்டில அவனோட அந்தஸ்தை பாருங்க. ஆனாலும் இந்த நபருக்கு ஒரு வெறுமை இருந்தது. இந்த நபருக்கு he wants to have a relationship with God. அதான் கேட்கிறாரு தேவன்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? அவனுக்கு நித்திய ஜீவன் மேல ஆசை இருக்கு. தேவனோடு நித்தியமாக வாழுகின்ற அந்த உறவுமுறையை மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆசை இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு உலகத்தில் எல்லா ஆசைகள் இருந்தாலும் இந்த உறவுமுறை எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வெறுமையான வாழ்க்கை. நான் எப்படி வெறுமைன்னு சொல்றேன், எப்படி வரானா 17ஆம் வசனத்துல ஒருவன் ஓடி வரா. இயேசு கிறிஸ்துவ பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த கேள்வி ஞானத்துல இவர் வந்துட்டாரு. இது ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மனிதனை விட்டுட்டானா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்புறம் ஓடி அவன் முழங்கால் போயிட்டு எல்லாம் ரிச்சுவலா பண்றான். He is a religious man, but he don't have any relationship with God. இதே போலதானே நம்முடைய வாழ்க்கையும் we are leading a religious life. நம்ம என்ன சொல்றோம், தினமும் வேதத்தை தியானிக்கின்றோம், வாசிக்கின்றோம், வியாக்கணம் பண்றோம், அதிக பிரசங்கங்களை கேட்கிறோம், ஊழியத்துல ஈடுபடுகிறோம், சர்ச்சில் பார்த்தோம்னா ஒரு நல்ல நேம். ஆனா எனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு முறை இருக்குங்க? இதே போலதான் இந்த ரிச் யங் மேன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நம்மளுக்கும் ஒரு வெறுமையான வாழ்க்கை தான் உள்ளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையே தூரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத் வாழ்க்கை போலதான் இருக்கு. யூதாஸ் காரியத் என்னது? என்னைக்கு அவன் திருட்டுத்தனம் வெளிப்பட்டதை இயேசுவை காட்டி கொடுத்தானா அன்றைய தினம்தான் அவனுடைய உண்மையான குணம் உலகத்துக்கு தெரிந்தது. அது வரைக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அவன் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இவரும் 12 சீஷர்கள் ஒருவர். அதே போலதான் நம்மளையும் உலகம் பார்த்து கொண்டிருக்கு. என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைங்க, என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பையனை போல ஒரு பையன் உண்டா, இந்த பொண்ணை போல ஒரு
ஒண்ணு உண்டா? இந்த குடும்பத்தை போல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் உண்டா? வெளிப்புறம் உட்புறத்தை பாருங்க. இது கடவுள் நம்ம நீதியை வெளிப்படுத்தும் போதுதான் தெரியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய நீதி அழுக்கு, வெளியே சொல்ல முடியாத ஒரு அழுக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பையனை, இந்த யங் ரூலரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற? அன்பு கூர்ந்து, தம்பி ஓகே, நீ சர்ச்சுக்கு போறா, வேதத்தை வாசிக்கிறா, எல்லாம் ஓகேப்பா. ஆனா என்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நான் உன்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல அது ரொம்ப முக்கியம். நீ என்ன நினைக்கிறா? ஆசிதான் உலகத்துல செல்வம் தான் உன்னைய எல்லாவற்றுக்கும் மேன்மையானு சொல்ல. ஆனா அது இல்லப்பா. அதெல்லாம் விட்டுட்டு வா, என்னை பின்பற்றி வா. சிலுவையை எடுத்துட்டு உன்னை மறுதளித்து அந்த ஆசையெல்லாம் விட்டு, அதில் மேல உள்ள விருப்பங்களெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. அப்போ நித்திய ஜீவன் கிடைக்குன்னு சொல்றாரு. இதை நம்முடைய வாழ்க்கையில சற்று கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இதே போல எவ்வளவு விஷயத்து மேல நம்ம அன்பு செலுத்துறோம் தேவனை விட அதிகமா யோசித்து பாருங்க. நம்ம நினைச்சுக்கலாம், இவ்வளவு வெளிப்புறமா பார்த்தா நான் இவ்வளவு விஷயங்கள் பண்றேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நம்ம விட்டு விட வேண்டியிருக்கு. இந்த ரிச் யங் மேல பார்த்து ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து நம்ம எவ்வளவு விஷயங்களை விட்டு விட பாருங்க. நம்ம கிறிஸ்தவனை என்றே சொல்லிட்டு இருப்பேன், ஏமாற்றோம், பெற்றோருக்கு துரோகம் பண்றோம், கட்டடிச்சுட்டு என்ன போறோம், சினிமாக்கு போயிடும், சினிமா சாங் பாடுறோம், எவ்வளவோ விஷயங்களை. ஆனா உலகம் நம்பிக்கிட்டு இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம நம்பலாம், ஆனா கடவுளுக்கு தெரியும். தம்பி நீ எங்க இருக்கா? இந்த விஷயம்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வாப்பா. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு புதிய உறவு முறையை கொடுப்பான்ப்பா. ஏற்கனவே உன்னை அபிஷேகித்துட்டேன், ஆவியானவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நீ நிறைய தடவை விழுந்து பெறுவிய, நீ விழாம இருக்கிற இதெல்லாம் விட்டுட்டு வா. இதுதான் நம்முடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோட பேசுகிற விஷயம் தான். இதுதான் நம்ம நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனா காரணம் தெரியல நம்மளுக்கு. ஆண்டவரே, நம்ம பிரேயர் பண்ற, திருப்பி எந்திரிச்சு வாரோம், தூரத்துல நிக்கலாம். விழுந்து போன நிலைமையில எந்த நிலையில இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நீங்க எதை விட்டு விடுங்க நீங்க எதிர்பார்ப்பீங்கப்பா. அந்த ரிச் யங் ரூலர் எப்படி வந்தாரு பாருங்க, ஓடி வந்து. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு கிடைக்காதே ஆண்டவரே. ஏன்னா நம்முடைய தேவன் அன்பான தேவன். அந்த மனிதனுக்கு தேவன் என்ன பண்றா? அன்பு கூர்ந்து, தம்பி உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. அதே போல நம்முடைய தேவன் என்னைக்கு சொல்லுறா, தம்பி தங்கச்சி உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, அதனை விட்டுட்டு என் பின்னாடி சிலுவை எடுத்துட்டு வா. அப்புறம் பாரு, நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பே. அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். இந்த மனிதனை பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா முடிவை பாருங்க, வேண்டாம் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், உன்னை சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது விட்டுட்டு போறான். என்ன இருக்கு, உலகம் தான் முக்கியமா இருந்தது. நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், எனக்கு உலகம் முக்கியமா, என்னுடைய தேவன் முக்கியமா? ஆப்ஷன் ஆண்டவர் நம்மகிட்டே கொடுத்திருக்காரு. ஆண்டவர் 2 ஆப்ஷனை கொடுக்கிறார். நான் முக்கியம்னா, நான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில இருந்து எடுத்து போட சொல்றேன். அதை எடுத்து போட்டுட்டு என் பின்னாடி வா. இல்ல, உலகம் முக்கியம்னா என்ன விட்டுட்டு நீ போக. 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க முடிவு பண்ணுங்க. தேவன் முக்கியமா, தேவனோடு இருக்கிற உறவு முக்கியமா, அல்லது இந்த உலகம் முக்கியமா? ஏன்னா 2 பேருக்கு நம்ம ஊழியம் பண்ணவே முடியாது. எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆமென்.